நாலாவது ஸ்டேஜ் என்னன்னா வியூவேப் ஸ்ட்ராட்டஜி. இந்த வியூவேப்புங்கிறது என்னென்னா சிம்பிள். அதாவது நீங்கள் இது வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ராடே 5 மினிட் கேண்டிலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேயா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டாடா மோட்டர் ஸ்டாக் எடுத்துக்கிறேன். 5 மினிட் கேண்டில். இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு 2 இண்டிகேட்டர் தேவைப்படும். ஒன்று வந்து இஎம் இண்டிகேட்டரில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு விவேப் டைப் பண்ணுங்கள், வேல்யூம் வெயிட்டட் அவரேஜ் ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டரில் வந்து இன்னும் ரெண்டாவது இண்டிகேட்டர் வந்து இஎம் அடிச்சிங்கன்னா மூவிங் அவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல். இது ரெண்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண பிறகு செட்டிங்ஸில் வந்து நான் வந்து தெரியுறதுக்காண்டி லைனை வந்து ஒயிட் கலர் மாற்றிக்கிறேன். இன்புட்ஸில் வந்து 7 வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் விவேப்பில் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த இது இருக்குல்ல, ஸ்டைல் இருக்குல்ல, அப்பர் பேண்டு லோவர் பேண்டு தேவையில்லை. அன்டிக்கு டிக்கு தான் டிக் எடுத்து விட்டுருங்க. ஓகே. ஜஸ்ட் நம்மளுக்கு சிங்கிள் லைன் போகும். இதுக்கு ரூல்ஸ் என்னென்னா 9.15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுல்ல, ஓப்பன் ஆகுது பிறகு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த விவேப் இருக்குல்ல, விவேப்ங்கிறது இந்த ப்ளூ கலர் லைன் எல்லாம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இப்போ வந்து இந்த இஎம்ஐ வந்து நம்பர் 1 ரூல்ஸ் என்னென்னா இஎம்ஐ ஷுட் பி அபவ் த விவேப். நீங்கள் வந்து பை ட்ரெண்ட் எடுக்கிறதா இருந்தால் பை, நீங்கள் லாங் போகிறதா இருந்தால் என்ன செய்யணும், விவேப் வந்து இஎம்ஐக்கு மேலே இருக்கணும் ஒன்று. நம்பர் 2 என்னென்னா நீங்கள் வந்து அந்த விவேப் இருக்குல்ல, விவேப் வந்து அந்த இந்த கேண்டிலுடைய பாடி இருக்குல்ல, அதை தொட்டுக்கிட்டே போகணும். ஓகேயா? தொட்டுக்கிட்டே போனாக்கா எப்போ அந்த அந்த கேண்டிலுடைய பாடி இருக்குல்ல, அதனுடைய விக்கையோ அல்லது பாடியையோ கிராஸ் பண்ணுங்க. பண்ணினாக்கா நம்மளுக்கு வந்து அந்த கால் வந்துடும். அந்த அந்த இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய கால் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க் 9.15 ஓப்பன். இப்போ வந்து இஎம்ஐ வந்து கீழே இருக்குது. வி ஹவ் டு வெயிட். ஓகே. 9:20, 9:30, 9:25, 9:30, 9:35, 9:40க்கு என்ன செய்யுது, இந்த இஎம்ஐ வந்து கிராஸ் ஆகுது விவேப்போட. இந்த விவேப் லைனும் வந்து கீழே இருக்குது. எதுக்கு கீழே? இஎம்ஐ கீழே இருக்குது. இஎம்ஐ நம்ம ஒன்றுன்னா இஎம்ஐ வந்து மேலே இருக்கணும். ஓகேயா? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கிறீங்கன்னா, இது முக்கியம். இன்ட்ராடே பொறுத்தவரை ஸ்டாப் லாஸ்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த கேண்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கேண்டலுக்கு கொஞ்சம் கீழே, அல்லது இந்த இதில் இந்த பிரேக் அவுட் ஆச்சுல, இந்த கேண்டலுக்கு கீழே இங்கே வைக்கலாம். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க. ஓகேயா? ஸ்டாப் லாஸ் வச்ச பிறகு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட், உங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 1:2 வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறீங்க. இந்த கேண்டில். ஓகேயா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 1%, ப்ராஃபிட் வந்து 2% அல்லது 2.5%. நீங்கள் வந்து இதில் இன்னும் ஒரு பெஸ்ட்டு இது டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மேனேஜ் பண்ணலாம். அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் என்னென்னா, நீங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கு ஃபேவராக ஸ்டாக்கு மூவ் ஆகும்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து அப்படியே இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே. இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து 2.5% ரிட்டர்ன். ஓகே. இது வந்து பைக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ சரி, இப்போ செல்லுக்கு சொல்லவா? செல்லுக்கு எப்படின்னா செல்லுக்கு வந்து மார்க்கெட் வந்து 9.15 ஓப்பன் ஆகுனாக்கா இந்த விவேப் வந்து 9.15 ஓப்பன் ஆகுதுல்ல, ஓப்பன் ஆகும்பொழுது விவேப் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு இந்த இஎம்ஐ வந்து இந்த விவேப்புக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செல் சிக்னல் வந்துடும். விவேப் அதாவது அப் ட்ரெண்டில் பை பண்ணும் பொழுது இஎம்ஐ வந்து மேலே இருக்குன்னு, செல் பண்ணும் பொழுது இஎம்ஐ வந்து கீழே இருக்குங்க. அதுதான் மேட்ரு. அது மேட்ரு பொழுது இன்னொரு நம்பர் 2 என்னென்னா, அந்த விவேப் வந்து அந்த கேண்டில் ஸ்டிக் இதில் அதை வந்து அது மிடில்லையோ அது தொட்டுக்கிட்டோ இருக்கணும். இருந்தாக்கா இது எதுக்குன்னா வால்யூம் செக் பண்ணுறது தான். இதுக்கு இந்த விவேப் எதுக்குன்னா வால்யூம் தான். வால்யூம் வெயிட்டட் அவரேஜ். அதுக்கு தான் வால்யூம் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்குதா, செல்லிங்னு எடுக்கிறதா, செல்லிங் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்க்குறதுக்கு தான் அந்த விவேப். இப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அவந்தி ஃபீல்டில் வந்து 9:25க்கு ட்ரேடு சிக்னல் கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு இது
ஸ்டாப் லாஸ் வந்து இந்த எடுக்கக்கூடிய கேண்டலுக்கு கொஞ்சம் மேலே அல்லது 1% வச்சிங்க ஸ்டாப் லாஸு. 1% ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து 2%. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு, ஃபிக்ஸ்டு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது. ஓகேயா? இல்லை நான் வந்து நல்லா ஏறிட்ட சொல்லி ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டு ரெவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் விட்ட ப்ராஃபிட்டும் போயிடும். ட்ரேடு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓஎன்ஜிசி ஸ்டாக் எடுத்துக்கிறேன். 5 மினிட் கேண்டில். மார்க்கெட் வந்து இங்கே 9:15 ஓப்பன் ஆகுது. 9:15 ஓப்பன் ஆகும்போது எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகே, 9:20, 9:25 ஃப்ளாட்டு தான். 9:30க்கு வந்து கரெக்டாக இஎம்ஐ வந்து விவேப் இந்த வால்யூம் வெயிட்டட் அவரேஜுக்கு மேலே போகுது. ப்ளஸ் இந்த விவேப் வந்து நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து தொடுது. இது கீழே கிராஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படிங்கும்பொழுது இப்போ வந்து இஎம்ஐ வந்து இங்கே கிராஸ் ஆகுதா காக்கும்பொழுது நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்தாக்கா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் வைக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் இருந்தீங்கன்னா இந்த கேண்டில் வைக்கலாம். வச்ச பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட நான் வந்து லாங் போடுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இந்த கேண்டில் வைக்கிறீங்க. இந்த கேண்டில் டார்கெட் வந்து 1:2 தான் முடியுது. இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட் தான் அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகே, ஹிட் ஆகிடுச்சு. ப்ளஸ் நீங்கள் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3% ரிட்டர்ன். ஓகே, ஸோ இது ஓஎன்ஜிசி எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காண்டி உங்களுக்கு அடுத்த ஸ்டாக் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய இன்ட்ராடே பற்றிய ஒரு வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.